வணக்கம் நண்பர்களே, தமிழ் ப்ளாசம் சேனலில் பலாக்கொட்டை பக்கோடா, பலாக்கொட்டை கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பலாக்கொட்டை 100 கிராம் வேக வச்சு உரித்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை க்ரஷ் பண்ணது எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் சோள மாவு எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் தூள், கறி மசால் தூள், உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போது பலாக்கொட்டையை அரைச்சிக்கலாம் விழுதா. ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு இந்த விழுதை. இப்போ நம்ம பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் அரிசி மாவு கொட்டிக்கலாம், சோள மாவு, கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ இது கொஞ்சம் பிசைஞ்சிட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கறி மசால் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் 100 கிராம் தான் எடுத்துருக்கேன், அதனால் 1/2 டீஸ்பூன் போதும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதையே கட்லட் பதத்துக்கு உருட்டி நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். அப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு. கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா பிரிஞ்சிடும். இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு வெந்துட்டுருக்கு. இது நல்லா பொன்னிறமாக வேகட்டும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம பக்கோடாவாக போட்டுக்கலாம். இதை ஊற்று விட்டுக்கோங்க. அதே மாவில் தான் நம்ம போடுறோம், எதுவும் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் சேர்க்கல. அதுலேயே பக்கோடாவாக நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், பக்கோடாவும் கட்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.